அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் அக்குபஞ்சர் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற எளிமையாக ₹1 செலவில்லாத பரிசோதனை முறை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ட்ரிபிள் வார்மர் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குழி வெப்ப அறை அல்லது தேக வெப்ப கட்டுப்பாட்டு அறை. அது என்னது அப்படின்னா, தொண்டைக்குழியிலேருந்து நெஞ்சுக்குழி வரை இருக்கக்கூடிய மார்புக்குழி, நெஞ்சுக்குழியிலிருந்து தொப்புள் வரை இருக்கக்கூடிய வயிற்றுக்குழி, தொப்புள்ள இருந்து ஜனன உறுப்பு பகுதி வரை இருக்கிற அடிவயிற்றுக்குழி, இந்த 3 குழியினுடைய இன்டர்னல் ஆர்கான் உள் உறுப்புகளை மூடி பாதுகாக்கிற கவர், ஒரு உரை. அதுக்கு பேர் பெரிடோனியல் லேயர் அப்படின்னு மருத்துவத்தில் அனாட்டமிக்கல் வியூவில் சொல்லுவோம். அந்த லேயருக்கு அக்குபஞ்சரில் ட்ரிபிள் வார்மர் முக்குழி வெப்ப அறை, இந்த 3 குழியையும் மூடி பாதுகாக்கிற கவர் உரை. அது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு குளிர் சாதன பெட்டின்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரிட்ஜுன்னு, எதை எடுத்தாலும் உள்ளே வச்சிட்றோம் இல்லையா, லாக்கர் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு லாக்கரில் இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானை குறிப்பிட்ட வெப்பநிலையில் கதகதப்பாக மெயின்டைன் பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஒரு மெரிடியன், ஒரு ஆர்கான் தான் இந்த முக்குழி வெப்பறை. அப்படிப்பட்ட அந்த முக்குழி வெப்பறையினுடைய இயக்க குறைபாடு ஏற்பட்டால் நெஞ்சில் பாதிப்பு வருவது, வயிற்றுக்குழியில் பாதிப்பு வருவது, அடிவயிற்றுக்குழி சார்ந்த அந்த குழியில் உள்ள உள் உறுப்பு சார்ந்த நோய்களை பிரதிபலிக்கும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய மெரிடியன், அது சார்ந்த நோய்களை சரி செய்யக்கூடிய மெரிடியன் எங்கு தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கையில் மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் 4வது விரல், இந்த சுண்டி விரலுக்கு அருகில் இருக்கிற மோதிர விரல். இந்த மோதிர விரலில் தான் சுண்டி விரல் பக்கமாக நெகக்கண் ஓரத்தில் இந்த மெரிடியன் ஸ்டார்ட் ஆகுது, முக்குழி வெப்பறை. இதை சொல்லும் போதே நமக்கு ஒன்று புரியணும், இந்த விரலுக்கு ஏன் மோதிர விரல்னு வச்சுருக்காங்க. இப்போ மோதிரம் எல்லா விரல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கிற பழக்கம் இன்னைக்கு வந்துருச்சு, 5 விரல்லையும் மோதிரம் போடுறது. ஆனால் இயல்பாகவே நம்மளுடைய பாரம்பரியத்தில் மோதிர விரல் அப்படின்னு பேர் வச்சு இதில் தான் மோதிரம் போடணும் அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா, இது இந்த விரல் என்ற மோதிர விரல் என்பது முக்குழி வெப்பறையோடு தொடர்புடையது. மார்புக்குழி, வயிற்றுக்குழி, அடிவயிற்றுக்குழி, இந்த 3 குழி சார்ந்த உள் உறுப்புகளினுடைய தட்பவெப்ப நிலையை சமநிலைப்படுத்துகிற இந்த மெரிடியன் இங்கே இருக்கு. இங்கு ஒரு உலோகம் இருந்தால் அந்த உறுப்புக்கான உயிரோட்டத்தை தூண்டும். எவ்வளவு பெரிய சயின்ஸ் தெரியுங்களா? தமிழனுடைய ஆதி தமிழனுடைய அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய இந்த மெரிடியன் டயக்னோசிஸை அப்பயே புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த விரல்ல மோதிரம் போடு, அது உள்ளே இருக்கிற உள் உறுப்பினுடைய இயக்கத்தை சமநிலைப்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த விரலுக்கு மோதிர விரல்னு பேர் வச்சு அதில் மோதிரம் போடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அக்குபஞ்சர் முறைப்படி மோதிர விரலில் மோதிரம் போட்டு அதில் ஒரு அக்குப்ரெஷர், ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது உள் உறுப்புகளுடைய இயக்கத்தினுடைய சமநிலையை ஏற்படுத்தும், தட்பவெப்ப நிலை சமநிலையை ஏற்படுத்தும். இந்த மெரிடியன் இங்கே ஸ்டார்ட் ஆகி TW1 ட்ரிபிள் வார்மர் 1 இங்கே ஸ்டார்ட் ஆகி TW2 2வது புள்ளி 3 4 அப்படின்னு மேலே வந்து 5 6 7ன்னு மேல் நோக்கி வரும். இதில் வரும்போது நம்ம கையில் மீடியல் சைடில் வெளிப்புறமாக மத்தியில் இந்த மெரிடியன் ஸ்டார்ட் ஆகி மேல் நோக்கி வந்து முழங்கை வழியாக தோள்பட்டை வழியாக இந்த தோள்பட்டையிலிருந்து மேல் நோக்கி வந்து கழுத்தினுடைய தோள்பட்டையிலிருந்து கழுத்தின் பக்கவாட்டில் சென்று காதுக்கு அருகில், அதாவது காதினுடைய கீழ் மடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயர் லோபினுடைய லோயர் பாட்டத்தில் இருக்கிற கீழ் மடலினுடைய பின்புற பள்ளம் TW17 அப்படிங்கிற புள்ளி வந்து காதை வட்டமிட்டு காதுக்கு முன்புறமாக வந்து பிறகு கண் புருவத்தினுடைய வெளிப்புற விளிம்பில் வந்து முடியும் TW சேனல். இந்த ட்ரிபிள் வார்மர் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு சைனீஸ் நேம் இருக்கு, சாஞ்சியோ SJ சேனல் அப்படின்னு பேரு. அப்போ TW1 2 3 4ன்னு மேலே வரக்கூடியதில் இந்த ட்ரிபிள் வார்மர் 3ங்கிற இந்த புள்ளி, அதாவது மோதிர விரல் சுண்டி விரல் இணைப்பு ரேகையிலிருந்து ஒரு 1.5 மேலே இருக்கிற இந்த பள்ளத்தில் இருக்கிற TW3ங்கிற புள்ளி மிக மிக முக்கியமானது. காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த இடத்துல அக்குப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா காது வலி, காது அடைப்பு, காது மந்தம், காது எரிச்சல், காதில் சீல் வடிதல், காதில் குத்தல் ஏற்படுறது, இரைச்சல் ஏற்படுது, ஹியரிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ காதில் வந்து பேசுகிற மாதிரியே ஒரு இமேஜின் ஏற்படுறது, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு இவங்களா பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் அக்குபஞ்சரில் இது காது நரம்பில் ஏற்படுற தட்பவெப்ப குறைபாடு காரணமாக அந்த காற்றில் இருக்கிற ஓசையை அது ஆல்ரெடி கேட்குற மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக பேசுகிற உணர்வை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான பிரச்சனைக்கு TW3 காது சார்ந்த நோய்களுக்கு மிக மிக அற்புதமானது இந்த ட்ரிபிள் வார்மர் சேனலுடைய 3வது புள்ளி. அதற்கடுத்து TW சேனலில் 5வது புள்ளிங்கிறது மிக மிக முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா, உடம்பினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. எல்லா விதமான காய்ச்சலுக்கும் TW5 மிக மிக அற்புதமானது. 8 எக்ஸ்ட்ரா மெரிடியனில் இது மிக அற்புதமான ஒரு புள்ளி, தட்பவெப்ப நிலை சமநிலைப்படுத்துறது. அதுக்கடுத்து TW6 அப்படிங்கிற புள்ளி இந்த மெரிடியனுடைய சொந்த புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா விதமான மலச்சிக்கலுக்கும் வருஷக்கணக்காக
வாழைப்பழம் சாப்பிட்டேன் போகலை, விளக்கெண்ணெய் குடித்தேன் போகலை, சுடுதண்ணி குடித்தேன் போகலை, வயிற்றுக்கு எண்ணெய் தேய்ச்சேன் போகலை, குனிஞ்சு நிமிந்தேன் போகலை, எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன் இல்லை, பேதி மாத்திரை சாப்பிட்டே வயிற்றுனால போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடினமான ஒரு கிரானிக்காக இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் சொல்கிற மலச்சிக்கலுக்கு மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி TW6 6வது புள்ளி. அதே மெரிடியன் லைனில் வரும்போது ட்ரிபிள் ஆர்மர் 14 அப்படிங்கிறது. LI15 ஆல்ரெடி இங்கே இருக்குது. TW14 14வது புள்ளி. இந்த ட்ரிபிள் ஆர்மர் சேனலுடைய 14வது புள்ளி தோள்பட்டை வலி, தோள்பட்டை இறக்கம், தோள்பட்டை சார்ந்த பாதிப்புகளுக்கு மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி ட்ரிபிள் ஆர்மர் 15 இந்த கால்பிளாடர் 21 புள்ளியிலிருந்து 1 பின்புறமாக பக்கவாட்டில் வெளிப்புறமாக இருக்கக்கூடியது, பேக் சைடில் இருக்கக்கூடியது ட்ரிபிள் ஆர்மர் சேனலுடைய 15வது புள்ளி. இந்த 15வது புள்ளி தோள்பட்டை வலி, வீக்கம், வாதங்களுக்கும், கழுத்து பிடிப்பு, கழுத்து சுளுக்கு, திருப்ப முடியாத தன்மை, அப்படியே சுண்டி இழுக்குது, கொக்கி போட்டு இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த ட்ரிபிள் ஆர்மர் 15 மிக வரப்பிரசாதமான புள்ளி. 16லாம் லோக்கல் பாயிண்ட். 17 அப்படிங்கிறது காது சார்ந்த நோய்களுக்கு மிக மிக முக்கியமானது. 18, 19, 20 என்பதெல்லாம் லோக்கல் பாயிண்ட். இந்த TW21 அப்படிங்கிற புள்ளி காது சார்ந்த நோய்களை தாண்டி தலை சுற்றுதல், மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்டிகோ கொண்ட அடிக்குது. இது லோ பிபி, ஹை பிபினால வர்ற மயக்கம் அல்ல, காது நரம்பின் பாதிப்புனால வரக்கூடிய தலை சுற்றுதலுக்கு காதுக்கு அருகில் கிருதாவுக்கு இடையில இந்த இடையில இருக்கிற கேப்ல 3 புள்ளிகள் இருக்கு. TW21, SI19, GB2 இந்த 3 புள்ளிகளை விரலை வச்சு ஜஸ்ட் அப்படி அக்குப்ரெஷர் அழுத்தம் கொடுத்தோம்னா, மூச்சு நல்லா இழுத்து இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா உடனடியாக இதயத்திலிருந்து ரத்தம் மூளைக்கு சீராக செல்லும்போது அதை இந்த காது நரம்பில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய தலை சுற்றுதல் உடனே சரியாகும். அப்போ எல்லா விதமான தலை சுற்றுதல் மயக்கத்துக்கும் இந்த 3 புள்ளிகளில் TW21 மிக மிக முக்கியமானது. 22 லோக்கல் பாயிண்ட். 23 என்பது கண் புருவம் முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது. அது கண் இமையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த தட்பவெப்பநிலை மாறுபாடுனால இந்த மெரிடியன் எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் கண் இப்படி சுண்டி இழுக்கும். கண் இப்படியே ஒரு பக்கமாக சுண்டி இழுக்கும் இல்லையா? ஏதோ கண்ணடிக்கிறாரு அப்படின்னு சந்தேகம் வரும். ஆனால் கண்ணடிக்கிறதுல அந்த கண் நரம்போட பாதிப்பு, இந்த ட்ரைஜிமினல் நர்வ் முக நரம்பினுடைய பாதிப்பு கண் இமையை சுண்டி இழுக்கும், அல்லது மேல் உதடை சுண்டி இழுக்கும், மூக்கை இப்படி உரிவாங்க, அல்லது வாய்க்கோணலை ஏற்படுத்தும். அப்போ முகத்தில் இருக்கிற அந்த முக்கிலை நரம்புக்கு இந்த TW23 அப்படிங்கிற முடிவு புள்ளி மிக மிக முக்கியமானது. முகவாதம், முக நரம்பு வலிகளுக்கும், கண் இமையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும், கண் இமை நரம்பு சார்ந்த பாதிப்புகளுக்கும் மிக முக்கியமானது. அப்போ ட்ரிபிள் ஆர்மர் சக்தி ஓட்ட பாதை என்பது நம்மளுடைய முக்குழி வெப்பாறை 3 குழியினுடைய தட்பவெப்பநிலை சமநிலைப்படுத்தும். இந்த மெரிடியன் லைனில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது இந்த மெரிடியன் சார்ந்த பிரச்சனை இருந்தால் நாம் எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்குபஞ்சரில் நாடி பார்த்துட்டு அந்த மெரிடியன் சார்ந்த புள்ளிகளை தூண்டி விட்டிங்கன்னா மிக அற்புதமாக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த மெரிடியனை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.